தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு வடிவம் தயவு திரு ஹரிராம் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ 2 தினங்களுக்கு முன்பு தாங்கள் ஒரு ஐய வினாவை எழுப்பியிருந்தீர்கள். இந்த ஐயத்திற்கு அடிச்சிறியனை போன்றவர்கள், சிற்றறிவும் கூட இல்லாதவர்கள் நாம் அதை பற்றி எதுவும் சொல்லுவதற்கில்லை. இங்கே சிற்றடியேன் வள்ளல் பெருமானுடைய அந்த சுத்த சன்மார்க்கத்தின் பெருமையையும் அதற்கு முன்பு 1867 தான் 65 தான் வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்கத்தை தோற்றுவித்தார்கள். அதற்கு முன்பு வரை இந்த பிரபஞ்சத்தில் நிலவி இருந்தது எத்தனையோ வகையான சன்மார்க்கங்கள் இருந்தன. இப்போ சுத்த சன்மார்க்கம் என்பது என்ன என்றால், முந்திய எந்த ஒரு சன்மார்க்கத்திலும் இல்லாத உண்மையை உள்ளபடி தெரிவிக்கின்ற மார்க்கம், முந்தைய சன்மார்க்க கொள்கைகளை மறுக்க வந்த புதிய கொள்கை என்பதுதான் சுத்த சன்மார்க்கம். இந்த சுத்த சன்மார்க்கம் முன்பு எப்பொழுதும் வெளிப்படவில்லை என்பதை வள்ளல் பெருமானே குறிப்பிட்டிருக்கார். இந்த முறை ஆண்டவரே இதை வெளிப்படுத்துகின்றார் அப்படின்னு பெருமானார் சொல்லியிருக்கார். மேலும் திருவருட்பால இந்த சுத்த சன்மார்க்க உண்மைகளை நம்ம பல இடத்துல 6ஆம் திருமுறை பாடல்களில் நிறைய இடங்களை நம்ம பார்க்கலாம். மேலும் நல்ல ஒரு விளக்கம் பண்ணோம்னா, வள்ளல் பெருமானே திண்டுக்கல்லிலிருந்து உரை செய்த நூல்கள் தான் தயாநிதி சுவாமி சரவணானந்த அவர்களுடைய நூல்கள் அனைத்தும். அதனால் சுவாமிகளுடைய டெக்ஸ்டை படித்தாலே வள்ளலார் அருளிய இந்த சுத்த சன்மார்க்கத்தினுடைய சிறப்பு என்ன, வள்ளலாருடைய நிலை என்ன, இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்ற காரணம் என்ன, அனைத்து உண்மைகளையும் மிக மிக தெளிவாக தயாநிதி சுவாமிகள் அருளியுள்ளார்கள். அதை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம். தங்கள் எழுப்பிய ஐய வினாவிற்கும் இதுபோன்ற 1000 ஐயத்திற்கும் தயாநிதி சுவாமிகளுடைய திருவருட்பா விளக்க நூல்களிலே அனைத்தும் இருக்கிறது. அதை ஓரளவுக்கு தொகுத்து சிற்றடியேன் இங்கே சுவாமியுடைய கருத்தையும் வள்ளல் பெருமானுடைய சுத்த சன்மார்க்க பெருமையும் குறிப்பிடுகின்றேன். இப்போ தாங்கள் சொல்லியது போல, முதல்ல முன்பு சுத்த சன்மார்க்கம் வெளிப்படுவதற்கு முன்பு இருந்த அத்தனை சமய மத யோக மார்க்கங்கள் அனைத்துக்கும் வேறுபட்டது தான் சுத்த சன்மார்க்கம். இது என்ன காரணம், ஏன் வேறுபட்டது என்றால், இதுக்கு முன்பு வெளிவந்த மார்க்கங்கள் அத்தனையுமே இறைவனை சென்று அடைய வேண்டும். ஒன்று, இறைவனை சென்று அடைய வேண்டும், அதாவது இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும், அதாவது இறைவனோடு இரண்டர கலந்துவிட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தில்தான் எல்லா சமய மதங்களும் இருந்தன. காரணம், அந்த சத்திய ஞானிகள், குறிப்பாக தமிழகத்தில் இருந்த நமது சைவ அகம சித்தாந்த மெய்ஞானிகள் அந்த அகமுக பயணமாக புலன்களை ஒடுக்கி நல்லொழுக்கத்துடன் இருந்து மனதை ஒரே சிந்தனையில் அந்த வள்ளல் பெருமான் சொல்வது போல பரலோக நாட்டத்தில்
அந்த இறை விசாரத்தில் சிவத்தில் ஒடுங்கி இருந்து பல உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்தி தந்து அருள் இருக்கிறார்கள். அந்த அவங்களுடைய ஆன்மீக பயணத்துல ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் என்ன நடந்தது என்பதை சுவாமி தயாநிதி சர்வானந்த அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது ஆன்ம நிலையை அவர்கள் முழுமையாக அறிகின்ற பொழுது அந்த நேரத்தில் அந்த மேலும் அதற்கடுத்த சிவநிலையை அடைவதற்கு முன்பாக இறைவன் அந்த மெய்ஞானிகளுக்கு எத்தனை பிறவிகள், இதுவரையில் எத்தனை கோடி பிறவிகள், ஒவ்வொரு பிறவிகளையும் என்னென்ன இன்ப துன்ப வாதனைகளை அனுபவித்தோம் அத்தனையும் ஒன்று விடாமல் அவர்களுக்கு காட்டி கொடுத்து விடுவார்களாம். இது சுவாமிகளும் அதை அனுபவிச்சிருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் இப்போ புத்தர் போன்ற மகான்கள் 150 பிறவிகள்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நம்ம தமிழகத்தில் இருந்த சைவ சித்தாந்த சத்திய ஞானிகளுக்கு முற்றிலுமே முதல்ல எடுத்த புல் பூண்டு செடி கொடி மரத்தில் இருந்து இன்றைய வரைவில் எத்தனை கோடி பிறவிகள், அந்த ஒவ்வொரு பிறவிகளிலும் ஒவ்வொரு நாளிலும் நாம் அனுபவித்த இன்ப துன்பங்கள் அத்தனையுமே ஒரு நிமிடத்தில் மீண்டும் ஒரு முறை அனுபவித்து வந்து விடுவார்களாம். இதுதான் ஆண்டவர் அந்த ஒரு இது செய்யறது. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பயமும் கவலையும் சூழ்ந்துடுது. ஏன்னா மீண்டும் அதை எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ஆக இது இந்த பிறவிக்கு எல்லை கிடையாது. அதனால பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். ஆக இதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த நல்வினை தீவினை மாயா உணர்வு அந்த ஆணவ இருள் இந்த மும்மலமும் நீங்கணும்னா ஒரே ஒரு வழி, இந்த உடல் 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 பற்று, அப்புறம் இந்த மனதை இறக்கும்படி செய்து உடல் வாழ்வு உயிர் வாழ்க்கை அத்தனையும் வெறுத்து உள்ளேவே ஒடுங்கி விட்டால்தான் மறுபடியும் பிறவாது இருக்க முடியும். அந்த நிலைக்கு பேர் தான் முக்தி. அதாவது இறைவன்கிட்ட வேண்டி 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 உருகி உருகி எனக்கு மறுபடியும் பிறவி வேண்டாம், இந்த பிறவிலிருந்து எனக்கு இது முடிவு தந்துவிட வேண்டும், உன்னுடைய திருவடியில் ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு வேண்டாங்க. அந்த நிலை தான் முக்தி. முக்தி என்பது இனியும் பிறவி வேண்டாம், பிறப்பிறப்பு வேண்டாம், இந்த உடல் உயிர் மனம் இந்த இதனுடைய தொடர்புகள் வேண்டாம். இது இருக்கிறதுனால தானே இந்த உலகத்தில் தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால இந்த உடல் வேண்டாம், மனம் வேண்டாம், உயிர் வேண்டாம், உலகம் வேண்டாம், உயிர் வாழ்க்கை வேண்டாம், இந்த இன்ப துன்ப அனுபவங்கள் எதுவுமே வேண்டாம். அப்படி வேண்டாம் சொல்லும் பொழுதுதான் நமக்கு அந்த பிறவி துன்பம் இருக்காது. ஆக இந்த உலக வாழ்க்கை இனி வேண்டாம், இதுவரையில் நம்ம பட்ட அவத்தை போதும் போதும் என்று முடிவுவிட்டு அது ஆக இறைவனுடைய ஜோதியிலே தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கும் இறைவனுடைய திருவருள் தான் வேண்டும் என்று அந்த இறைவனுடைய பக்தியாலும் இடையறாத அந்த சிவசிந்தனையினாலும் உள்ளொளியினுடைய நிலையை அறிந்து அதிலே ஒடுங்கி லயமாகி சமாதி கூடி விடுவது அல்லது ஜோதியிலே கலந்து விடுவது. ஆக முக்தியைத்தான் எல்லா சமய மத யோக மார்க்கங்களும் வலியுறுத்தின. அதாவது இனி பிறக்கக்கூடாது, இனியும் ஒரு பிறவி வேண்டாம், இந்த உலக வாழ்க்கை வேண்டாம், இன்ப துன்ப அனுபவங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எதுவுமே வேண்டாம் சொல்லிட்டு இது பண்ணுறது தான் முக்தி. இப்படி தான் போயிருந்தது. அப்போ இது எல்லாமே ஒரு அந்த ஆன்மா ஜீவனாக ஆன்மாவை அறிவதற்கு முன்பு அது ஒரு ஜீவ நிலையில தான் இருந்தது. அதாவது ஜீவன் வேறு ஆன்மா வேறு
அப்படி ஒரு ஜீவன் வேறா ஆன்மா வேற அப்படின்னா இல்லை. பொதுவாக அதை உயிர் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுவாங்க. ஆனால் உயிர் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நாணயம் போல. ஒரு நாணயத்துக்கு எப்படி இரண்டு பக்கம் இயல்பாக இருக்கிறதோ அதே போல உயிர் என்பதுக்கு இரண்டு பக்கங்களை கொண்டது. அது இயல்பு. அது ஒரு உணர்வு தான். உணர்வு அணு அல்லது அறிவு அணு அல்லது அறிவு ஆகாயம். அது மேல் தட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது ஆன்மா. அந்த ஆன்மா எப்பொழுதுமே உள்ளொளியோடு தான் இருக்க முடியும். அதை பிரிந்து இருக்க முடியாது. அது இயற்கை. இறைவனோடு அந்த உள்ளொளியோடு தான் அது இருக்க முடியும், இருக்கும். அப்படிதான் ஒரு இயற்கை இருக்கிறது. அது பதியோடு ஒன்றி தான் இருக்கும். பதிய அதையும் பிரிக்க முடியாத ஒரு நிலை தான் ஆன்ம நிலை. இப்போ அந்த உயிருக்கு கீழ்ப்பக்கம் அதோட தான் அது பார்த்தீங்கன்னா ஜீவன். இந்த ஜீவன் அந்தகரண கூட்டத்தின் மத்தியில் இருக்கும் அப்படின்றார். அந்தகரணம் அப்படி அதுலேயே பார்த்தீங்கன்னா அகக்கரணம் புறக்கரணம் எல்லாம் சொல்லுவோம். ஆக இந்த ஜீவன் அது ஆன்மாவினுடைய இன்னொரு பகுதி. அதோட தான் அது புற உலகத்தை தொடர்பு கொள்ளும். புற உலகத்தை பௌதிக உடல் மூலமாகவோ எண்ணங்களின் மூலமாகவும் உயிர் அனித்திய ஜீவன் மூலமாகவும் அது உலக வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிறது. ஆக ஒரு ஆன்மா இரட்டை வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டு இவன் வருவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் திண்டுக்கல் சுவாமி சொல்லணும்னா அந்த ஆன்ம நிலையை பற்றி திட்டவட்டமா இதுவரையில் சொல்லப்படாத உண்மையை சொல்றார். ஆன்மாவானது இரட்டை வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டு இவன் வருவிக்கப்பட்டுள்ளது. ஏன்? ஆக அந்த ஆன்மான்றது உயிர் என்று எடுத்துக்கிட்டோம்னா அது இயல்பிலே இரண்டு பக்கங்களை கொண்டது. அதனுடைய மேல் பக்கம் எப்பொழுதுமே அனாதி காலமாகவே அதனுடைய மையப்பகுதியே உள்ளொளியாகத்தான் இருக்கும். ஆன்மாவுடைய மையம், ஆன்மா ஒரு வட்டம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஒரு இது இமேஜ் வட்டம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதனுடைய மையப்பகுதி தான் உள்ளொளியாக இருக்கிறது. அதனால அந்த இடத்துல ஆன்மா வேறு பசு வேறு என்ற இதுக்கு பதி வேறு என்றதுக்கு பேச்சுக்கே இடமில்லை. ஆனால் அதுவே ஜீவனாக இருக்கும் பொழுது அந்த மேல் பக்கம் இருக்கிற உண்மையை ஜீவன் அறிய முடியாது. ஏன்னா இது கீழ்ப்பக்கம் இருக்கு. இது உலக தொடர்பு, இன்ப துன்ப அனுபவ வாழ்வு, இதுல மாறிட்டு இருக்கு. ஆக அந்த உயிர் என்கின்ற அணுவானது இரட்டை வாழ்வு தான் இப்பவும் இருக்கு, எப்பவுமே இருக்கு. அது இயற்கை. ஆனா மேல இருக்கிற நிலை உண்மையை பற்றி ஜீவன் அறிய முடியாது. ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறார். இதைத்தான் சைவ சித்தாந்தத்துல ஆணவ இருள் அப்படின்னு சொல்றது. அத ஆணவ இருள் என்பது அது ஆணவ இருள் என்பது ஆன்மாவுக்கு இயற்கையான ஒரு மலம். ஆணவ இருள் என்பது, ஆணவ மலம் என்பது தனது இருப்பை தானே உணர முடியாத நிலை. அதாவது உள்ளொளி உணர்த்தினால் மட்டுமே அது உணரும், தானே உணராது. இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்றது. இதுக்கு பெயர் தான் ஆணவ மலம். இப்போ ஆணவ மலத்தினுடைய வலிமை என்னன்னா தன்னையும் காட்டாது, அந்த ஆணவ மலம்னா அதையும் காட்டாது, அந்த தனது அறிவை மறைத்து கொண்டிருக்கிற அந்த தனது இருப்பையும் தன்னை பற்றியும் காட்டாது, தனக்குள் இருக்கின்ற தலைவனையும் காட்டாது. அப்போ அத்தகைய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு இருள். அப்போ அந்த இருளுக்கு அறிவு இருக்கா? அந்த இருளுக்கு அறிவு இருக்கா? அப்போ அறிவான ஒரு அந்த ஆன்மாவை அறிவில்லாத ஒரு பொருள் அறிவே வடிவான அந்த ஆன்மாவை மறைக்கின்ற ஒரு சக்தி இருக்கின்றது. அது இறைவனையும்
காட்டி கொடுப்பதில்லை என்றால், அப்போ இறைவனுடைய வல்லபம், அவருடைய தனிப்பெரும் கருணை அப்ப என்ன ஆனது? அப்போ அந்த ஆணவ இருள் என்பது இயற்கையாக இருக்கிறது என்றால் அது இறைவனுக்கு சம்மதம் இல்லாமல் இருந்ததா? அப்படி ஆணவம் என்கின்ற ஒரு மனம் அது அறிவுடையதா என்றால் அது அதற்கு அறிவில்லை. அறிவில்லாத ஒரு பொருள் அறிவே வடிவான ஆன்மாவை தனது இருப்பை அறிய முடியாதபடி செய்வதற்கு அதுக்கு எப்படி முடியும்? இதுதான் கேள்வி. அப்படி முடியும் என்றால் இறைவன் தன்னுடைய சாம்ராஜ்யத்தில் தனது சம்மதம் இல்லாத, தனக்கு சம்மதம், அவரு அப்படி மறைத்திருப்பது இறைவனுக்கு சம்மதமா? கண்டிப்பா அது சம்மதித்திருக்க மாட்டார். அப்படி இருக்க முடியலன்னாலும் அந்த ஆணவ இருள் அப்படி இருப்பதற்கு அவர் ஏன் மௌனமாக இருந்திருக்கிறார்? ஏன் அதை விட்டு வைத்திருக்கிறார்? ஏன் அப்பொழுதே ஆணவ மலத்தை நீக்கக்கூடாது? ஒன்று. இன்னொன்று, சைவ சித்தாந்தத்தினுடைய அந்த மெய்ஞானிகளுடைய கூற்றுப்படி 3 பொருள் இயற்கையிலேயே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது. ஒன்று, நம் கண்ணால் காணுகின்ற இந்த பிரபஞ்சம், இதை பாசம் என்று சொல்லுகிறார்கள். இதுவும் அனாதி. இதுக்கு இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒன்றுதான் உயிரினங்கள். ஒவ்வொன்றும் ஒரு தனித்தனி உயிர். அது எண்ணற்றவை, அநேகம், அது எண்ணிக்கைக்கு உட்படாதது. அதைதான் பசு என்று சொல்வார்கள். இந்த பசு என்கின்ற ஆன்மாவுக்கு இந்த பௌதிக சேர்க்கை ஏற்படுவதற்கு முன்பாக, அதாவது பல கோடி 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 ஆண்டுகளுக்கு முன்பாக முதல்ல அதுக்கு புல், அருகம்புல்லு தான் அதுக்கு ஒரு உடம்பா கிடைக்குது. அதுக்கும் முன்னாடி இந்த கடல் நீர்நிலையில் இருக்கின்ற பாசி போன்ற தாவரங்கள், அதற்கும் முன்பேடி நுண்ணுயிரிகளாக இருந்தன. நுண்ணுயிரிகளிலேயே அணு மாத்திரமா உயிர் சக்தி வெளிப்பட்டு அதுக்கு ஒரு வடிவம்ன்ற ஒன்று கிடைச்சிருது. ஏன்னா ஒவ்வொரு பாக்டீரியா, வைரஸுக்கெல்லாம் ஒரு வடிவம்னு ஒன்று வந்துடுது. அணுநிலையில் அதுக்கு வடிவம் கிடையாது. செல் வரும்போது வடிவம் கிடையாது. இருந்தாலும் அங்கே அறிவு வெளிப்படலை. அதாவது முதல் அறிவு ஆகிய ஸ்பரிச அறிவு வெளிப்படலை. இருந்தாலும் அது பிறப்புக்கு உட்படுத்தப்பட்டு விட்டது. அதற்கு முன்னாடி அது பூத அணுவுக்குள் அடைபட்டு கிடந்தது. இந்த பிரபஞ்சமே பூதாணுக்களின் செறிவு. அந்த பூதாணுக்கள் ஒவ்வொன்றும் தனித்தனி, ஒவ்வொன்றுக்குள்ளவும் ஆன்மா இருக்கின்றது. இதுதான் அணு என்று சொல்லப்படுகிறது. இந்த அணுனாலே அது ஆன்ம அணு, பூத அணுலாம் பிரித்து பார்க்க முடியாது. அணு. ஆனால் விஞ்ஞானிகள் கண்டு கொண்டது அது பூத அணு. அதாவது புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் என்ற 3 துகள்களான ஒன்று தான். ஆனால் அதுக்கு உள்ளீடா, அதீதத்தில் அதுக்கு உள்ளீடா இருக்கிறது ஒரு பசு. அந்த பசுவுக்கு அதீதத்தில் இருக்கிறது உள்ளொளியாகிய பதி. ஆக பாசம், இப்போ பாசம்ன்றத இந்த பிரபஞ்சம், அது ஜடப்பொருள். இது இந்த பிரபஞ்சம் முழுதுமே தனித்தனி பூத அணுக்களின் செறிவு தான். ஒரு கடுகளவு இடத்துல கூட பல லட்சம் கோடி பூதாணுக்கள், விண்ணணுக்கள் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றும் ஒரு பாசம் என்றுதான் சைவாகம் சொல்லுகிறது. அந்த பூத நிலை என்பது அறிவு இல்லாதது, உணர்த்தினாலும் உணர முடியாது. அது அப்படி ஒன்று இருக்கா? அப்போ அதாவது இந்த உலகத்தில் இருக்கிறது முடிவான ஒன்று இறைவன் மட்டும்தான் இருக்கிறார் என்று சொல்லுவதுதான் சுத்த சன்மார்க்கம். இது முன்பு இருந்த சைவ சித்தாந்த கொள்கைக்கு மாறுபட்டது. இறைவன் மட்டும்தான் இருக்கிறார், அதுதான் உண்மை. நான் சைவ ஆகமத்தில் சொல்றது, முப்பொருள் இருந்தது அனாதியாக, ஒன்று பாசம். சரி, அவங்களுடைய கூற்றுப்படி சைவ சுத்த சன்மார்க்கம் எடுத்து அனலைஸ் பண்ணுகின்ற போது அந்த ஒவ்வொரு பூத அணுக்களுமே
பாச நிலை என்று சொல்லப்படுகிறது. அது ஜடம், உணர்வற்றது. இறைவனே உணர்த்தினாலும் அது தன்னை உணராது. அது ஒரு தோற்றம். இந்த பாசமாகிய இந்த நிலையானது தனித்து இருக்க முடியாது. தனித்து இருக்க முடியாது. அது எதை எப்பொழுதும் பற்றி கொண்டு இருக்க முடியும், அதாவது ஜீவிக்க முடியும். அதுக்கு ஜீவன் ஒன்று கிடையாது. இருந்தாலும் அது இருத்தல் ஒன்று இருக்கு. ஆனால் உணர்வு இல்லாமல் இருக்கு. அந்த ஒரு நிலை அது எப்படி ஆகும்னா, பசுவினுடைய தொடர்பு இல்லாமல் பசுவை பற்றி கொண்டுதான் பாசம் இருக்க முடியும். ஆக ஒவ்வொரு பூதாணுகளுக்கு உள்ளீடாக அந்த சைவாகம் சொல்லுகின்ற பாச நிலையாகி பசு நிலை என்று சொல்லப்படுகிற ஆன்ம நிலை அங்கே இருக்கு. அதுதான் உணர்வு. உணர்வு என்று. ஆனால் அது எந்த அனுபவமும் இல்லாத ஒரு நிலையில் இருக்கு. அது அந்த உணர்வு என்பதே அனுபவம் என்ற சொல்லுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அனுபவம். ஆக அந்த இடத்துல அனுபவ நிலையம், அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அனுபவம் நிலை. அந்த அனுபவம் நிலை ஏன்னா சுத்த சன்மார்க்கத்தினுடைய இதை பழைய இதுக்கு மாறுபடம் முற்றிலும் வேறுபட்டிருக்கிறது. அந்த இடைநிலையில் இருக்கிறது இப்பொழுது பசு என்று சொல்லப்படாது. அது அனுபவம், அனுபவ நிலையம். இறைவனுக்கான அவருடைய அவரே ஆகிய அனுபவம் நிலையம்தான் அந்த உயிரணு. அது அப்படி சொல்றதை விட அது ஒரு உணர்வணு. ஆனா அந்த உணர்வணு அது அனுபவ நிலையம்ன்றதுனால இயற்கையிலேயே அது பூஜ்ய நிலையில் இருக்கு. அவ்வளவுதான், வேற எதுவும் வார்த்தை இன்சர்ட் பண்ணக்கூடாது. அது ஒரு பூஜ்ய நிலையில் இருக்கு. அனாதி காலமா பூஜ்ய நிலையில தான் இருக்கு. அது இயற்கை அப்படிதான் இருக்கு. அதுக்கு அதீதத்தில் அதுக்கு உள்ளீடா இருக்கிறது தான் பதிநிலை. அந்த பதிநிலை எப்பொழுதுமே அன்பு இருப்பாக இருக்கிறது. ஆனால் அது அந்த இருப்பு மாத்திரமாய் தான் இருக்கிறது. அதுதான் அகண்டாகாச வெளியில இருக்கிற ஒன்று தன் முழு உண்மையை ஒவ்வொரு பூதணுக்கொள்ளவோ அப்படியே வைத்திருக்கிறது. அகண்டாகாசத்திலையும் இருக்கே, அதுவே இதுவாகவும் அதுவே இதுவாகும். இங்க எதுக்கு இருக்கிறார்னா, இங்க தன்னை விலங்கு நிலையில் வைப்பதற்காக வைக்கிறார். இதுதான் இறைவனுக்கு பெண்டிங். அப்படி இருக்கிறது இயற்கையில இருக்கிற ஒரு அமைப்பு. அந்த அன்பு தத்துவத்தினுடைய அமைப்பு இல்லைன்னா இயற்கையில் அப்படிதான் இருக்கும். அது ஒன்றும் அது ஏன் எதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்தை பத்தி விசாரிப்பது அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய உண்மை அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆக இதுல நம்ம சுத்த சன்மார்க்கத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய புதிய விஷயம்தான். ஆனா இதுதான் அனாதி காலமா இருக்கிறது. அதாவது அன்பு 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 என்கின்ற ஒரு அகண்டமான வெளி இயற்கையில் இருந்து கொண்டு இருப்பதுதான் ஒரு பேர் அற்புதம், இயற்கையான ஒரு அற்புதம். ஆனா அந்த அன்பு என்பதுதான் வள்ளலார் இயற்கை உண்மை. ட்ரூத். ட்ரூத்னா பொய் பேசாதிருத்தல் அல்ல, உண்மை. அது உள்ளீடாக இருக்கின்ற மெய் சத்தியம். அதுதான் சத்து பொருள். அனைத்துக்கும் மூலப்பொருளாக இருக்கிற அன்பு தத்துவம், அன்பு சத்துவம், அது ஒரு வெளி. ஆனா அந்த இடத்துல அனுபவம் என்பது இறைவனுக்கு இல்லை. அது இயற்கையில அப்படிதான் இருக்கு. அவரு அன்பு இருப்பாக இருக்கிறார். ஆனா அந்த அன்பு என்பது விளக்கமடைய வேண்டும். ப்ராசஸுக்கு வரணும். அன்பு அன்புன்னு சொல்லி இருந்தா அவருடைய இருப்பு அது அனுபவப்பட வேண்டும். அது அனுபவப்பட வேண்டும்னா அனுபவம்னு ஒன்று வரும்போது அங்க இன்னொருத்தர் தேவைப்படுறார். ஆக தன்னை தானே அனுபவிப்பதற்கு இன்னொரு ஆள் தேவைப்படுது, இன்னொரு நபர். ஆனா
இயற்கையில இன்னொன்று கடவுள் அந்த அன்பு தத்துவத்துக்கு அல்லது அன்பு சத்துவத்துக்கு அந்நியம் என்பது இயற்கையில் கிடையாது. எல்லையற்ற அகண்ட பிரபஞ்சம் முழுதும் ஒன்றேயான ஒரு இருப்பு. அது ஒரு அந்த அன்பு வெளின்றது அது ஒரு நபரோ அவர் ஒரு ஆளோ அல்ல, அது ஒரு சத்து வெளி, சத்துமயமான ஒரு இயற்கை உண்மை வெளி. அது அப்படிதான் இருக்கிறது தான் ஒரு பேரதிசயம், அற்புதம். சில சமயத்தில் நம்ம கேட்கலாம், ஏன் அப்படி ஒண்ணு இல்லாமலே இருந்திருந்தா இந்த உலகத்துல உயிர்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைமே. ஒவ்வொரு உயிரும் இந்த வாழ்க்கையில எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்குது. பசி, தாகம், பிணி, மூப்பு, இச்சை, இன்மை, எளிமை, வறுமை, முன்வி நல்வினை, தீவினை, அறியாமை, எவ்வளவு இருக்கு. பயம், கவலை, நோய் நொடி, இப்படி இவ்வளவு உலகம் முழுதா பிரபஞ்சம் முழுதும் எத்தனையோ அனந்தம் கோடி கோடி ஜீவராசிகள் இந்த வாழ்கின்ற ஒரு நிலைக்கு வருவிக்கப்பட்டு எவ்வளவு துன்பானுபவங்களை, இன்பமும் இருக்கு, இன்ப துன்பானுபவங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறது. அப்போ இதுக்கெல்லாத்துக்குமே காரணம் அந்த அன்பு வெளிதான். அது ஒண்ணு இல்லைன்னா இது எதுவுமே கிடையாது. அப்போ அப்படின்னு ஒண்ணு இல்லாமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி எழும். அந்த கேள்வி யாருக்கிட்ட போய் கேட்கறது? யாருக்கிட்ட போய் கேட்க முடியாது. இல்லாமலே இருந்திருக்கலாமே அப்படியே நம்ம பேக்ல நமக்கு உள்ள பார்த்தாதான் அப்படி ஒண்ணு இல்லாமல் இருந்திருக்க முடியாது என்பது நம்முடைய உணர்வே உணர்த்தும். அதுக்கு சாட்சி யார் கேள்வி கேட்டாங்களோ அவங்களே தான் சாட்சி. நாம் எப்படி இல்லாமல் போக முடியும்? நாம் என்றும் இருப்பவர்கள். அதுதான் அந்த அன்பு. இதுதான் அனுபவத்துக்கு வரும்போது இந்த உணர்வாக இருக்கிறது. ஆக கேள்வி எங்கிருந்து எழுதுன்னா அதே அனுபவம், கடவுளுடைய அனுபவ நிலையிலிருந்து தான் இந்த கேள்வி எழுது. ஏன் அப்படி ஒரு நிலை, இயற்கை உண்மை என்கின்ற ஒரு அன்பு வெளி இல்லாமலே இருந்திருக்கலாமே என்று ஒரு கேள்வி வரும். அது மனதில் எழுகின்றது தான். அதற்கு காரணம் நாம் அனுபவிக்கிற துன்பாவத்தைகளே அந்த கேள்விக்கு காரணமாக இருக்கிறது. வெறும் இன்பத்தை மட்டும் அனுபவிக்கும் பொழுது இந்த கேள்வி எழாது. துன்பங்கள் அளவுக்கு மீறி வருகின்ற பொழுது நியாயமாக ஒன்றுகின்ற கேள்விதான் இந்த ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு உள்ளவே மௌனமாகி உள்ள சென்று ஒடுங்கி நின்று உள்ளே பார்த்தால் அப்படி ஒரு பொருள், இயற்கை உண்மை என்கின்ற ஒரு பொருள் இல்லாமல் இருந்திருக்க முடியாது. அதற்கு நானே சாட்சி என்று அந்த உணர்வை உணர்த்தும். ஆக நாம் ஒவ்வொருவருமே என்றும் உள்ளவர்கள் தான் என்பது அந்த அகநோக்கிய தியானத்தில் நாம் உணர முடியும். ஆக இப்பொழுது சைவ ஆகமத்தில் சொல்லுவது, அந்த ஒவ்வொரு பூதாணுவுக்குள்ளவும் பாசம், அவங்க சொல்றது பதி பசு பாசம் என்ற முப்பொருள் இந்த உலகத்தில் அனாதியாக இருக்கிறது. முத்தனிப்பொருள்களாக தான் சொல்றாங்க. எப்படி இறைவன் அனாதியானவரோ அவர் அறிவே வடிவமாக அன்பே இருப்பாக இருப்பவர். அது அனாதியா அவர் இயற்கை அப்படி இருக்கார். இன்னொரு பொருளும் உண்டு. அது எதுன்னா உயிர்கள். இந்த உயிர்கள் அதுவும் அனாதி. ஆனால் அது தன்னையே உணராது, உணர முடியாது. அறியாமை என்கின்ற இருளிலே, இயற்கையிலே ஆணவம் என்கின்ற இருளிலே ஜடம் போல், உணர்வற்ற ஜடம் போல் இருக்கின்ற ஒரு பொருள் இன்னொன்று உயிர்கள். இவை அனந்தம், எண்ணிக்கைக்கு உட்படாது. இறைவன் ஒருவர் தான், அது ஏகன், அது ஒரு நிலை, அது இயற்கை, அது ஒரு தனிப்பொருள். இன்னொன்று அனந்தம், அனந்தா கோடி கோடி தனித்தனி உயிரணுக்கள். இதுதான் ஆன்மாக்கள், இதுதான் பசு என்று சொல்லப்படுகிறது. இது தன்னை உணராத ஒரு அனாதி காலமாகவே இருள் நிலையில ஜடம் போல் கிடைக்கின்ற ஒரு நிலை. இது ஒரு நிலை. இன்னொன்று பாசம் என்கின்ற
மற்றொரு நிலை. அது அதுவும் இயற்கையில் அனாதையாக இருக்கிறது, அது தனியாகவே இருக்கிறது, அதுவும் ஜடம். இப்படி இந்த முத்தனி பொருள்கள் இயற்கையிலே இருக்கின்றன. அப்புறம் சொல்லும்போது பதியினை சென்று அணுகா பசு பாசம், அதாவது பதியினை போல் பசு பாசம் அனாது. இங்கேதான் சுத்த சன்மார்க்கம் இடிக்குது அப்படின்றாரு சுவாமி சரவணானந்த அவர்கள். போல அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு ஈக்குவலா அது எப்படியோ அப்படின்னு அங்கதான் அந்த சைவ சத்திய ஞானிகள் கண்ட உண்மைக்கு மேலே ஒரு உண்மை இருக்கிறது. அந்த உண்மையை ஆண்டவரே மறைத்து வைத்த காரணத்தினாலே அந்த பூட்டை திறந்து கொண்டு உட்சென்றவர்கள் இதுவரையில் யாரும் இல்லை. அதுதான் ஆதியில் வல்லவன் பூட்டிய பூட்டை இதுவரையில் யாரும் திறந்தபாடில்லை. காரணம், அவரேதான் திறக்க வேண்டும், வேறு யாரும் திறக்க முடியாது. அவரேதான் திறந்து கொண்டு வெளில வரணும். ஏன்னா அவரேதான் இருக்கிறார், அவர் மட்டும் இருக்கிறார், அவர் தனியாக இருக்கிறார். அதுதான் இயற்கை உண்மை என்கின்ற சத்து பொருள் வெளி அன்பு இருப்பு. இப்போ 1865 தான் அந்த இது காலக்கணக்கு. அப்பதான் அவரே பூட்டை திறந்துக்கிட்டு அவரே உள்ளிருந்து வெளியில வர்றார். அப்படி வெளில வரும்போது தான் ஒரு ஆன்மாவில் உள்ளிருந்து அவரே வெளில வருகின்றார். இந்த ஒரு உண்மையை தான் வள்ளல் பெருமானுடைய மேட்டுக்குப்பத்தில் நிகழ்ந்த கொடியேற்று விழாவிலே நிகழ்ந்தது முதல்ல சொல்றார். ஆண்டவர் இப்போது சாலைக்கு ஆண்டவர் போகின்ற 10 தினங்களாகிய கொஞ்ச காலம் வரையில் நல்ல விசாரணையோடு இருந்து வாருங்கள் என்று எச்சரிக்கிறார். இது முதல்னா இனி இதுக்கு முன்பு இருந்ததெல்லாம் வேற மார்க்கம். அது மனித முயற்சியிலிருந்து உண்மையை ஆய்ந்து கொள்ளப்பட்டது. அதுவும் இறைவனுடைய ஏற்பாடு தான். இறைவனுடைய சம்மதம் இல்லாமல் எதுவும் நடக்கவில்லை. இதுவரையில் ஆன்மீக பரிணாம வளர்ச்சி ஆன்ம சைவ சித்தாந்தத்தின் மூலமாகத்தான் அநேக உண்மைகளை வெளிக்கொண்டு அருளியிருக்கிறார்கள் நமது தமிழகத்து சத்திய ஞானிகள். ஆனாலும் அவர்களும் அறியாதபடி ஒரு பூட்டை ஒரு ஆதியில் வல்லவன் பூட்டிவிட்டான். இதுவரையில் யாரும் அதை திறந்தபாடில்லை, இப்பொழுதுதான் திறந்து விட்டிருக்கிறார். அதனால்தான் சுத்த சன்மார்க்கம் தோற்றுவிக்கப்பட்டது. அப்படி திறந்து விட்டவர் அவரது மார்க்கமாகவே வருகிறார். ஆக இப்போ இந்த நிலையில இறைவனை நோக்கி செல்லுகின்ற நிலை மார்க்கம் மறுக்கப்பட்டது. அவர்தான் நம்மை நோக்கி வரப்போகிறார். இனி அப்பொழுதுதான் மனிதனுக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கப் போகிறது அப்படின்றார். அதனால்தான் இது முதல் சாலைக்கு, இந்த சாலை என்பது என்னன்னா ஆண்டவர் விளங்குகின்ற நிலையம், அனுபவ நிலையம். அது ஏற்கனவே இருக்கிறார். இப்போ அவர் உள்ள இருந்து அவரே வெளியில வர்றார். அந்த சாலை அப்படின்னாலும் தெரு அப்படின்னாலும் மார்க்கம் அப்படின்னாலும் வழி அப்படின்னாலும் எல்லாமே ஒரு பொருள் தான். ஆக இறைவன் விளங்குவதற்கு அகண்ட வெளியில் இருக்கின்ற ஆண்டவருடைய இயற்கை உண்மை அன்பு தத்துவம் விளங்குனாதான் அவர் இருக்கிறதுக்கே அவருக்கே பிரயோஜனம். இல்லைன்னா இறைவன் இருப்பதினாலே எந்த பயனும் இல்லை. ஆகனால தன் இருப்பை இன்ப இருப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும்னா அந்த அன்பானது அனுபவத்துக்கு வரணும். அதுக்காகத்தான் அவர் அருள் உணர்வு நிலையில விலங்கு நிலை சிவமாக அந்த ஆன்மாவிலே இருக்கிறார். எல்லாமே இந்த பூத அணுவுக்குள்ள அடக்கம்தான். தயவு அடுத்த பதிவில் காண்போம். தயவு பதிவு 2. ஆக இது முதல் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றது இக்காலம் தொடங்கி அப்படின்னு அர்த்தம். அந்த காலம்தான் 1865.
இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகிறார். அப்படின்னும் போது ஆன்மாவிலே ஆண்டவரே எழுந்தருளுகின்றார். ஏற்கனவே உள்ள இருக்கிறார். அப்ப தன்னை தானே வெளிப்படுத்துகின்றார். ஆக அந்த முயற்சியானது உள்ளிருந்தே புறப்படுது. அதைத்தான் வள்ளல் பெருமான் திருவருட்பாவுல கடைசி பாடல்ல தெளிவா சொல்றார். என் சாமி எனது துரை என்னுயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். பின் சாரும் 2.5 நாழிகையில் எனது பேருடம்பில் கலந்து உளத்தில் பிரியாது மகிழ்ந்திருப்பார். தன் சாதி உடைய பெருந்தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன் சத்தியம் அறிந்திதுவே. மின்சாரும் இடைமிடவா நின்றனக்கே வெளியாகும் 2.5 நாழிகை கடந்த போதே. இந்த பாடல்ல தான் முடிவான உண்மையை அதிசுக்குமான முறையில வள்ளல் பெருமான் சொல்லி முடிச்சிட்டார். ஆக இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். அந்த நான் இருக்கும் இடம் எதுன்னா அதுதான் ஆன்ம நிலையம். அங்க ஏற்கனவே அந்த நான் என்கின்ற உணர்வு, இந்த நான் இருக்கிறேன், அந்த இருக்கிறேன்ற உணர்வுடைய விளங்குகின்ற வண்ணம் எது என்றால் நான் என்ற வண்ணத்திலே அந்த உணர்வு விளங்குகிறது. அது அருட்சுடர். அது சதா சர்வ சதா காலம் விளங்கிக்கிட்டு தான் இருக்கு. அப்போ ஒரு தன்னைத்தானே மறைத்து கொண்ட ஒரு திருச்செயல் புரிந்து கொண்டிருந்தார். அதைத்தான், அந்த நிலையைத்தான் ஆணவம் என்று சுத்த சன்மார்க்கம் கண்டுகொள்ளுகிறது. ஆக ஆணவ மனம் இயற்கை அப்படின்றது இங்கு மாறுபடுகிறது. ஆண்டவர் தனது உண்மையை இதுகாரும் மறைத்து கொண்டிருந்தார், அவ்வளவுதான். ஆக தான் ஒரு பூஜ்ய நிலையிலேயே தன்னை வைத்து கொண்டிருந்தார். வேற எதுவும் வார்த்தை இங்க இன்சர்ட் பண்றதுக்கு இல்லை சுத்த சன்மார்க்கத்துல. ஏன்னா சுத்த சன்மார்க்கம் நேரடியாக இறைவனிடத்து வெளிப்படுவது, அது முற்றிலும் வேறுபட்டது. அதனால்தான் இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகிற. ஆக இந்த பாட்டை முன்பு கீழிருந்து மேல் நோக்கி போடப்பட்டது. சுத்த சன்மார்க்கம் என்பது நீர்வீழ்ச்சி போல, அருவி போல, அது மேலிருந்து கீழ் நோக்கி வருகிறது. இதுதான் அது சுத்த சன்மார்க்கம் என்பது. அது நேரடியாக பதியிடத்திலிருந்து வெளியில வந்து ஆன்மா, ஜீவன், உயிர், மனம், உணர்வு, ஐம்புலன்கள் அப்படி அங்கிருந்து நிறைந்து வாழ்விக்க வருகிறது. வாழ வருகிறது, அவரே வாழ வருகிறது. ஆக அருவுருவம் உருவம் என்கின்ற முத்தோற்றத்தோடு அவர் இந்த மனிதனாய், இந்த மனிதனில் தானே இவனாயிருந்து வாழ வந்திருக்கிறார் என்கின்ற ஒரு உண்மையை இப்பொழுதுதான் சுத்த சன்மார்க்கத்தின் மூலம் கண்டுகொள்ளுகின்றோம் என்று சுவாமி தயாநிதி சரவணானந்த அவர்கள் சொல்லுகின்றார். ஆக இதற்கு முன்பு இருந்த அனைத்து மதங்களும் ஒன்று இந்திரிய நிலைகளிலிருந்து கண்டுகொள்ளப்பட்டது, அது ஒரு மதமாக மாறினது. இன்னும் கொஞ்சம் சற்று மனோநிலையிலிருந்து, அதனுடைய நுழைவாயில் மனோநிலையிலிருந்து சென்று ஒரு மதங்கள் உருவாகின. அடுத்தது ஜீவநிலையிலிருந்து அந்த ஜீவ அறிவை கொண்டு மெய்ப்பொருளை ஆய்வு செய்து அதுபடி ஒரு கொள்கையை வகுத்தார்கள். அது சில மதங்களாக மாறியது. அடுத்து ஆன்ம நிலையிலிருந்து கண்டுகொள்ளப்பட்டதுதான் சித்தாந்தமும் வேதாந்தமும். இந்த சித்தாந்த வேதாந்தத்தில் சித்தாந்தம் தான் மிக உயர்ந்தது என்று சுவாமி சரவணானந்த அவர்கள் சொல்கிறார்கள். இந்த சித்தாந்தத்தில் இருந்த சத்திய ஞானிகள் தான் அக உண்மையை, பெரும்பாலான அக உண்மையை அசைவர இருந்து இறைவனுடைய திருவுருளை கொண்டு உலகத்திற்கு வெளிப்படுத்தி தந்தருளினார்கள். ஆனால் அது கூட ஆன்ம நிலையிலிருந்து அருள் துணையால் கண்டுகொள்ளப்பட்டதே தவிர அது அருளாலே வெளிப்படுத்தப்பட்டதா என்றால் இல்லை. அப்படி அருளாலே வெளிப்படுத்தப்பட்டிருந்தால் இனி பிறவி வேண்டாம்
முக்தி வேண்டும், கலக்க வேண்டும், அடைய வேண்டும் என்று அப்பொழுது அந்த கொள்கை வகுத்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் சென்று அடைய வேண்டும், ஐக்கியமாக வேண்டும் என்பது சுத்த சன்மார்க்கத்திலே வள்ளலார் மறுக்கிறார். ஏனென்றால் பசுவானது பதியோடு தான் இருக்க முடியும். அது இயற்கையில் நாம் அத்விதமாகத்தான் இருக்கிறோம், பிரிந்து இருப்பதற்கு இல்லை, அந்த நிலை உண்மையில் இல்லை. ஏன்னா பிரிந்த யுகமாக பிரிந்த ஒன்று புதிதாக போய் அடைகிறது என்றால் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து மீண்டும் பிரிந்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே புதிதாக சென்றடைதல் என்பது அது ஒரு பிரச்சனையில் தான், எப்பனாலும் திரும்பி வந்து விடலாம். அதனால் அடைதல் ஐக்கியமாதல் என்பது செயற்கையாக புதிதாக நிகழ்வது அல்ல, அப்படியும் இல்லை. ஏனென்றால் பதி, பசு, பாசம் இந்த 3 நிலைகளும் ஒன்றுதான், ஒன்றாகிய மெய்ப்பொருள்தான் இந்த 3 நிலைகளை தன்னை விளக்கி கொண்டிருக்கின்றார். அப்படி விளக்கம் செய்வதுதான் அவருக்கு அனுபவ வாழ்வை தருகிறது. அந்த நிலையில்தான் அவருக்கு ஆனந்தம் அனுபவப்படுகிறது. இந்த 3 நிலைகள் இல்லாமல் இருக்கும் பொழுது இறைவனுடைய இருப்பு, அதனால அவருக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. ஆக தன்னையே 3 நிலைகள், அவரே 3 நிலைகளாகவும் தானே இருந்து விளங்கி கொண்டிருக்கிறார் ஒழிய தனித்தனியாக அனாதியாக இருப்பது என்பது சுத்த சன்மார்க்கத்தில் அந்த உண்மை மாறுபடுகிறது. அதுதான் முப்பொருளும் ஒன்றதென்றார் வெண்ணிலாவே, அந்த 3 ஒன்றாய் முடிந்ததென்ன வெண்ணிலாவே. இந்த ஒரு வாசகம்தான் தன்னை அறிந்து இன்பமுறை வெண்ணிலாவேல. இந்த ஒரு சத்திய வாசகத்தை தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே முதலாக ராமலிங்க அடிகளாரும் இல்லை வெளிப்படுத்துகிறார். அந்த ஆன்ம நிலையில் முப்பொருளும் நானேதான், இந்த உண்மையை அறிந்து கொள்வாயாக. இது தனித்தனியாக அனாதியாக வேறு வேறாக இருப்பதில்லை. முப்பொருளுமா நானேதான் முப்பொருளுமாக விளங்குகின்றேன், அது அனுபவ வாழ்விற்காக. அப்படி உள்ளது இயற்கை. அப்பொழுதுதான் சச்சிதானந்த அனுபவம் இறைவனுக்கே ஏற்படும். இல்லை என்றால் இறைவனுக்கு அந்த ஆனந்த அனுபவம் ஏற்படாது. ஆனந்தம் என்ற ஒன்று இல்லை என்றால் அந்த அன்பு இருப்புக்கு இருப்பதும் ஒன்றுதான், இல்லாதிருப்பதும் ஒன்றுதான். அவருடைய இருப்பினால் அவருக்கும் பயனில்லை, அவருக்கு பயனில்லை, அவ்வளவுதான். அதனால் உண்மை என்பது விளங்க வருகின்ற பொழுதுதான் அது இன்பமும் அனுபவமும் ஏற்படுகின்றது. அந்த இருப்பே இன்பமாக மாறுவதற்கு இவ்வளவு பிரபஞ்ச வெளியீடு. இந்த பிரபஞ்ச வெளியீடு அனாதிகாலமாக நிகழ்ந்து கொண்டிருப்பது, இயங்கி கொண்டிருப்பது காரணம் அந்த உண்மையானது வெளியில விளங்குகின்ற பொழுதுதான் அது பயன்பாட்டுக்கும் இன்பானுபவத்திற்கும் வழி ஏற்படுகிறது. ஆகையினால முப்பொருளும் ஒன்றதென்பார் வெண்ணிலாவே, அது 3ம் ஒன்றாய் முடிந்தது என்ன வெண்ணிலாவே. ஆக ஒன்றுதான் 3ஆய் விளங்குகின்றது, அது 3ம் அதுவாக இருக்கிறது. ஆக இறைவன் தனித்தும் உடனாகியும் வேறாகியும் இறைவன் விளங்குகிறார். இது சைவாகமத்திலே சொல்றாங்க. சைவாகமத்தில் சொல்றாங்க, இறைவன் தான் தனித்தும் உடன் ஆகியும் வேறாகியும் இருக்கிறான்னு சொல்றாங்க. ஆனா அந்த உண்மையை கண்டோம் தான் சென்று அடைய வேண்டும் என்ற கொள்கையைத்தான் முன்வைக்கிறார்கள். ஆக இதுதான் சுத்த சன்மார்க்கம் வேறுபட்டுகிறது. அதனால பழைய மார்க்கத்திலே வாழ்வு என்பது இல்லை. ஏனென்றால் அவர்கள் அந்த மெய்ஞானிகள் சொல்லியது போல பதினை சென்று அணுகா பசு பாசம். இந்த பசுவும் பாசமும் அதனால்தான் முதலியே சொல்லிட்டாங்க, இது இயற்கையில தனித்தனியில இருக்கிறது, முத்தனி பொருள்கள். இந்த 3 பொருள்ல அறிவே இல்லாதது ஜடப்பொருள், அது பாசம். அது ஏன் இருக்குது அப்படின்றத சொல்லலாம்.
இயற்கையில் இருக்குது. அந்த பாச நிலை என்பது என்ன? அது இறைவன் சம்மதத்தினால் இருந்து கொண்டிருக்கிறதா? அப்படி இறைவன் சம்மதம் இல்லாமல் அவரது சாம்ராஜ்யத்திலே வேறு ஒரு பொருள், அறிவில்லாத பொருள் இருக்க முடியுமா? அதை சொல்லவில்லை. அடுத்தது பசு, அதுக்கு என்ன பாவம் பண்ணுச்சு? அது அறிவுள்ள பொருள் தான், ஆனால் உணர்வற்று இயற்கையிலே அப்படிதான் இருக்கு. அப்போ அது என்ன, அது மட்டும் என்ன பாவம் பண்ணுச்சு? அப்போ இறைவன் உயிர்கள் இரண்டும், இறைவன் சத்து பொருள், அந்த பசு என்பது சித்து. ஆனால் அது சித்து என்பது அறிவு. இருந்தாலும் அது இயற்கையில் ஆணவ மலத்தால் இயற்கையிலேயே தன்னை உணராத ஒரு ஜடம் போல இருக்கிறதுன்னா அது ஏன் அப்படி இருக்குது? அது என்ன பாவம் பண்ணுச்சு? அது ஏன் இருக்கையில் அதுக்கு கடவுள் என்ன சம்மதித்தார்? அப்படி அது இருப்பதற்கோ இறைவன் அதை அனுமதித்தாரா? அதுக்கும் அப்படி அனுமதித்தார் என்றால் அப்படி இருக்கையில் ஒரு அமைப்பு அவருக்கும் அதுக்கும் தொடர்பே இல்லாமல் பட்டுப்படாமல் இருந்து விட்டாரா அப்படின்றது தான் சுத்த சன்மார்க்க கேள்வி. ஆகையினால பதியினை சென்று அணுகா பசுபாசம், இவை அணுக முடியவே முடியாது. பதி அணுகில் பசுபாசம் நிலாவே. இறைவன் அணுகிட்டாருன்னா பசுவும் பாசமும் நிற்காது, அது ஓடி போயிடும், அங்க ஒன்றும் இருக்காது. அந்த நிலையில தான் அந்த பாச நிலைகள் ஒழிந்து போகின்றன என்பதை அவர்களே சொல்லுகிறார். பாச நிலை என்பது நமக்கு இப்பொழுது உடல், உலகம், உலக சூழ்நிலை, வாழ்வியல் சூழ்நிலை, அதை கிரகித்துக் கொள்கின்ற உடல், அதற்கு மீடியாவா உடனாக இருக்கிற ஏவலாக இருக்கிற மனம், அதை இந்த மனம் உடல் மூலம் இன்ப துன்ப அனுபவித்துக் கொள்கின்ற ஜீவன், இதற்கு அப்பால் இருக்கின்ற ஆன்மா. ஆக இந்த அனைத்துமே இந்த இவையெல்லாம் நில்லாது என்கின்றார். நில்லாது நீங்கிவிடும். ஆக அங்க அந்த நிலையில உடல் இருக்காது, மனம் இருக்காது, உயிர் இருக்காது, உலக வாழ்க்கை இருக்காது. அனைத்தையும் விட்டுவிட்டு பதியில் ஒடுங்கிவிடும். அங்கு பதி மாத்திரம்தான் இருக்கும் அப்படின்றதுதான் சைவ சித்தாந்த கோட்பாடு. அப்ப பதிமாத்திரம் இருக்கும்னா ஏற்கனவே அப்படித்தானே இருந்தார் அவரு. அப்படி இருந்த நிலையில் தானே அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ அந்த ஐக்கியமானவருடைய நிலை என்ன அப்படின்னு வள்ளல் பெருமான் ஆண்டவரிடம் கேட்கிறார். புதுசா சொல்றீங்களையே, நீயே வா, நான் சொல்லலை, நீயே வா. அந்த ஆன்ம உலகத்துக்கு கொண்டு போறார். கொண்டு போய் என்னை அடைய வேண்டும், ஐக்கியமாக வேண்டும் விரும்பியவர்களுக்கு அந்த ஆன்மாக்கள் விரும்பிய வண்ணம் அருள் செய்து விட்டேன். ஆனால் அவர்களுடைய நிலை என்ன என்பதை நீயே உள்ள பார்த்துக்கோ. உள்ள போய் பார்த்தா அவர்கள் பாச தொடர்பும் பசுவின் தொடர்பும், அதாவது ஜீவன், மனம், உடல், உலக வாழ்க்கை, இந்த அனுபவம்லாம் நீங்கிய போது, அதாவது பௌதிக உடலும் மனமும் உயிரும் நீங்கிவிட்டால் ஆன்ம விளக்கம் என்பது தடைபட்டுவிடும். அந்த இறுதியில் அந்த தேக அந்தியத்தில் வரை அவர்கள் அனுபவித்த சச்சிதானந்தத்தை அனுபவித்தார்கள் தான். ஆனால் இந்த தொடர்பு இல்லாமல் இருக்கும்போது ஒரு காலகட்டத்திலே அவர்களுடைய உடலும் உயிரும் எல்லாம் தொடர்பு அருந்து விட்டன. தொடர்பு அருந்து விட்டால் பௌதிக உடம்பு, உயிர், மனம், இந்த பாச தொடர்பு இல்லை என்றால் பசு பழையபடி தனது நிலையை உணராது. ஆக பாச விளக்கம் என்பதும் சரி, அந்த பசு நிலையும் சரி, இந்த நிலையை கடந்து இதை அழித்துவிட நினைத்தது தவறு. ஏனென்றால் அப்படி நினைத்தால் இறைவன் பசு என்கின்ற ஒரு நிலையையும் பாசம் என்கின்ற நிலையையும் இயற்கையிலேயே இருந்திருக்க செய்திருக்க மாட்டார். ஆக பதி விளங்குவதற்கு இடமாக இருப்பதுதான் பசுவும் பாசமும்.
இதை ஒழித்துவிட்டு ஐக்கியமாக நினைத்தது தவறு. அப்படி ஐக்கியமாக நினைத்ததுக்கு காரணம் அவர்கள் தன்னை இறைவனுக்கு அயலாக வேறாக கண்டிருந்தார்கள். ஏனென்றால் அந்த ஆதி கொள்கை பதியினை போல பசுபாசம் அனாதி என்பது அந்த போல என்பதிலேயே தெரிந்து விடுகிறது. ஆக இங்கே முன்பு இருந்த சன்மார்க்கத்திலே அந்த உண்மைகள் எல்லாம் ஆன்ம நிலையிலிருந்து அருள் துணையோடு வெளிப்படுத்தப்பட்டதே தவிர அருளே இறைவனே உண்மையை இதுகாரம் மறைத்துதான் வைத்திருந்தார். ஏனென்றால் அக உலகிலே அந்த ஆன்மீக பரிணாம வளர்ச்சி இன்னும் முற்று பெறாமல் இருந்தது. அந்த பரிணாமம் என்ற சொல் முற்று பெறணும். பரிணாமம் என்பது ஒரு மாற்றம், ஒன்றிலிருந்து இன்னொரு உயர்வு நிலைக்கு சென்று அது மாறிக்கொண்டே வருவது. அந்த மாற்றம் பரிணாமம் முற்று பெறும் வரையில் இறைவன் பேசாமல் இருந்தார். முற்று பெற்ற பிறகுதான் அந்த 1865 அந்த பரிணாமம் என்ற சொல்லே விலகி கொள்ளுகிறது. அதுக்கப்புறம் பரிணாமம் என்ற பேச்சு கிடமில்லை. அதுக்கப்புறம் அந்த நிலையில தான் இதெல்லாம் இந்த ப்ராசஸ் நடந்த பிறகுதான் இறைவன் தன்னை வெளிப்படுத்துகின்றார். அதுதான் என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். அந்த நான் இருக்கும் இடம், அந்த நான் 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 என்ற வண்ணத்தில் தான் அந்த உணர்வு விளங்குது. ஏன்னா இறைவன் அந்த தன்னைத்தானே அனுபவிக்க வேண்டும், தனது உண்மையை வெளிப்படுத்த வேண்டும்னா அதுக்கு ஒரு அணு அணு என்கின்ற உணர்வு நிலையில்தான் தன் அகண்ட உண்மையை வெளிப்படுத்த வேண்டும். அந்த அணுவினுடைய நுழைவு வாயில், அந்த உணர்வின் நுழைவு வாயில் எப்படி இருக்குதுன்னா நான் என்கின்ற வண்ணத்தில தான் அந்த வாயிலே இருக்கிறது. அந்த நான் 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 என்கின்ற உணர்வு, அந்த நான் என்ற வண்ணத்தில்தான் அந்த உணர்வு நிலையே இருக்கிறது. ஆக நான் என்பது உண்மையில் அதீதத்தில் அருளே தன்னை இப்படி நான் என்கின்ற வண்ணமாக விளக்கி கொண்டிருக்கின்றார். ஆக நான் என்பது சுத்த சன்மார்க்கத்திலே ஆணவம் நீங்கிய நானாக, அதுவே இங்கு நானாக வெளிப்படுதாக. அதனால்தான் நான் இருக்கும் இடத்தில் வந்து அமர்கின்றார்னா அவர் எங்கிருந்தோ வந்து அமரல. என்னுடைய சுக்குமான பொருள் இப்பொழுது நான் என்பது இறைவனே, நான் என்பது நான் அல்ல, நான் என்பது நான் அல்ல, அது இறைவனே தன்னை நான் என்கின்ற வண்ணமாக அனுபவத்தின் பொருட்டு அப்படி வெளிப்படுத்தும் போது அந்த உணவர் தான் என்ற அகண்ட வெளியில் தான் என்றவர் இங்கு விலங்கு நிலை சிவமாக வருகின்ற பொழுது நான் என நிற்கின்றார் என்ற உண்மையைத்தான் நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். அது ஏற்கனவே அமர்ந்துதான் இருக்கார் அனதிகாலமா. நமக்கு சொல்லும் பொழுது அப்படிதான் சொல்லணும். அப்புறம் பின்சாரம் 2.5 நாழிகையில், அதுதான் ரொம்ப முக்கியமானது. 2.5 என்ற ஒரு நிலையை நம்ம ஏற்கனவே வள்ளல் பெருமான் சொன்னதையும் அதுக்கு திண்டுக்கல் சுவாமி ஒரு அகண்டமான விளக்கத்தை கொடுத்ததையும் பல பதிவுகளில் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த 2.5 தான் ரொம்ப 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 முக்கியமானது. அதை 2.5 முடிந்து தான் 2.5 சுக்குமமாக வள்ளல் பெருமான் அந்த பாடலில் சொல்லியிருக்கிறார். என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். எப்பொழுதுன்னா முன்சாரும் 2.5 நாழிகை என்கின்ற சாதனம் முடிந்த பிறகுதான் இந்த அனுபவம் அவருக்கு கிடைக்கிறது. அப்புறம் பின்சாரும் 2.5 நாழிகையில் எனது பேருடம்பில் கலந்து உலத்தில் பிரியாது பகிர்ந்திருப்பான்னா அவரே இந்த பாசம் என்கின்ற அருவுருவ நிலையிலே அவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். இது அந்த ஆவி வடிவில் அருவுருவ நிலையில. அதுதான் தேவி உற்று, தேவின்னா தனிப்பெரும் கருணை உணர்வு, தேவி உற்று ஒளிர் தரு திரு உருவுடன் எனது ஆவியில் கலந்துளைவு அற்பெருஞ்சோதி என்கின்றார். ஆக அவருடைய சுக்கும வடிவிலே இறைவன் கலக்கின்ற பொழுது அந்த சுக்கும தேகமே அருட்பிரகாச வள்ளலார் என்ற ஒரு நிலையை அடைகிறது. அந்த சுக்கும தேகத்துக்கு பேர் தான் பிரணவ தேகமாக அது மாறிவிடுகிறது. அந்த நிலையை தான் வள்ளல் பெருமான் தேவியுற்று
ஒளிர் தரு திருவுருவுடன் எனது ஆவியில் கலந்து ஒளிர் அருட்பெருஞ்சோதி. இப்பொழுது அவருடைய இந்த பசுநிலையை தான் வந்து அருட்பிரகாச வடிவம் பெறுகிறது. அதுதான் பிரணவ தேகம் என்றும் பழைய முறைகளிலே அது கிளி வடிவம் என்றும் சொல்லுவார்கள். அருணகிரிநாதர் அந்த பிரணவ தேகத்தை பெற்றார். ஆனால் அருணகிரியாருடைய சிறப்பு என்னன்னா, அவர் யாரும் பெறாத கிளி வடிவத்தை பெற்றுக்கொண்டார் என்பதுதான். ஆனாலும் அந்த பௌதிக உடல் சிதைந்து விட்டதினால் அது சில காலம் இருந்து அதுக்கப்புறம் அந்த சுவாமிகள் சொல்றாங்க அந்த நிலைன்னு சொல்லிட்டு. ஆனால் அருணகிரிநாதர் நிலை மிகவும் சிறந்த ஒரு நிலை. அவர் கிளி வடிவம் பெற்றுக்கொண்டது. அந்த கிளி வடிவம் தான் பிரணவ வடிவம். அது நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த பௌதிக உடம்பும் சுத்த ஒளி உடம்பாக மாற வேண்டும். இல்லை என்றால் அந்த பிரணவ தேகம் என்று சொல்லப்படுகின்ற அருட்பிரகாச வடிவம் கிளி வடிவம் கூட நிலைத்திருக்காது. ஆக இது 3 தேகமும் ஒளிமயமாக மாறிவிட வேண்டும். இதைத்தான் வள்ளல் பெருமான் திருக்கதவம் திறவாயு என்ற பாடல்ல, திருக்கதவம் திறவாயு திரைகளெல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெரும் ஜோதி திருவுரு காட்டாயோ உருக்கி அமுது ஊற்றெடுத்து என் உடம்பு உயிரோடு உளமும் ஒளிமயமே ஆக்குற மெய்யுணர்ச்சி அருளாயோ என்று வேண்டுகிறார். என் உடம்பு, அப்புறம் உயிர், அப்புறம் உள்ளம். இதுதான் தூலம். உடல் தூலம், உயிர் என்பது சுக்கும தேகம், அடுத்தது உள்ளம் என்பது காரண சரீரம். இது 3த்திலையும் ஆண்டவர் கலக்கின்ற பொழுதுதான் அது சுத்த தேகமாகவும் பிரணவ தேகமாகவும் ஞான தேகமாகவும் மாறுகின்றது. அந்த 3 தேகமும் கடவுளுடையது தான். அது உருவம், அருவுருவம், அருவம் என்கின்ற திரிதேக சித்தியோடு தான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி விளக்கம் செய்து கொள்வதுதான் இந்த ஆண்டவருடைய இலக்கு. ஆக இந்த உருவம் நிலையில தான் தன்னை வெளிப்படுத்துகின்றார் இந்த உடல் நிலையில. ஆனா அது இப்ப இருக்கிற மாதிரி இது கிடையாது. அது ஒளியுடல், அது சுத்தம், குற்றம் நீங்கியது. இப்ப நமக்கு இருக்கிறது பழுது. பழுதுன்னா குற்றம், எல்லா பழுது இருக்கு. மலம், சிறுநீர், அழுக்கு, இதயம், நுரையீரல் முதல் கொண்டு அது ரோமம், தோல், நரம்பு, தசை, இரத்தம், சுக்கிலம், எலும்பு, இதனால 7 தாதுக்களால் இது குற்றமுடையது, நாற்றமுடையது. அதுதான் இதில் இந்த பழுது நீங்கும் போது அது சுத்த ஒளியுடம்பாக மாறுகிறது. இதுதான் திருப்பள்ளி எழுச்சியில் உடற்பழுதெல்லாம் தவிர்த்தே எனை பள்ளி எழுப்பிய அருட்பெருஞ்சோதி என் அப்பனே பள்ளி எழுந்தருள்வாயே உடற்பழுதெல்லாம் தவிர்த்தே. ஆக இந்த ரோமம், தோல், நரம்பு, எலும்பு, தசை, இரத்தம், சுக்கிலம் போன்ற 7 தாதுக்களால் ஆனதும் வியர்வை, அழுக்கு, மலம், சிறுநீர் போன்ற அசுத்தங்களால் ஆனது முற்றிலும் நீங்கி எல்லாமே ஒளி உடம்பாக மாறுகின்றது. ஆக அங்க 4 பூதங்கள் இல்லாம அந்த வான்பூதம் மட்டும் அப்படி சுத்த வான்பூதமா மாறி அவருக்கு ஒளியுடம்பா மாறுது. இதுதான் ஒவ்வொரு ஆன்ம நிலையிலையும் தன்னை ஆண்டவர் இவ்வண்ணமாக வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஏன்னா ஒவ்வொரு ஆன்ம நிலையும் இறைவனுக்கு சொந்தமானது. அதனால யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த நிலையை சென்றடையும் வரையில் இந்த பிறப்பிறப்பு நிலைகள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அந்த சச்சிதானந்த அனுபவம் வருகின்ற வரையில் இந்த புற உலக இன்ப துன்ப அனுபவங்கள், அனித்திய பொய்மய அனுபவங்கள் நம்மை அடுத்து அடுத்து அல்லல் படுத்தி கொண்டே தான் இருக்கும். அதனால்தான் இப்ப இந்த தருணம் அந்த மேல்நிலையை உறுதியாக பற்றி கொண்டு அழியாத வாழ்வு பெற வேண்டும் என்பதுதான் திருவருள் ஆணை. அதனால தாங்கள் சொல்வது போல சுத்த சன்மார்க்கம் என்பது முந்தைய மார்க்கங்களுக்கு எல்லாம் மாறுபட்டது. காரணம் இது மேலிடத்திலிருந்து பதியிடத்திலிருந்து நேரடியாக காரியப்படுவதுதான் சுத்த சன்மார்க்கம். இந்த இதில் பதியே தனக்கு தானே ராஜபாட்டை உள்ளிருந்தே திறந்துவிடு தானே வருகிறார். ஆக இறைவனே இங்கு வாழ வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு நான் என்பது நான் அல்ல, இறைவனே அனுபவ வாழ்க்காக வந்திருக்கிறார் என்பதை
உணர்ந்து கொண்டு நம்முடைய உடல் பொருள் ஆவி என்பது எல்லாம் உண்மை அல்ல, அது இறைவனுடையதே என்று அறிந்து கொண்டு தற்போதும் ஒழித்தான் எனது என்பது உண்மையில் நம்முடையதல்ல, அது அவருடையதே என்று தற்போதும் அத்தனையும் ஒழித்து அருளில் புகழடைந்து இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த வரலாறை போல இரவா நிலையை பெற்றுக்கொள்ளலாம், பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இங்கு இந்த பூமியிலே மனிதர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளார்கள் என்று சுவாமி சரவணானந்த அவர்கள் விளக்கம் தந்து நம்முடைய அறிவை தெளிவிக்கின்றார். அந்த பெருமானாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் இந்த சத்விசாரத்தை முடித்துக் கொள்வோம். நன்றி. வந்தனம் ஐயா, வந்தனம். தயவு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தயவு. தயவு.